கரும்புக்கு ஊக்கத்தொகை இபிஎஸ் செங்கோட்டையின் காரசார விவாதம் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கொடுத்த ரியாக்ஷன். தமிழகத்தில் ஆட்சி அமைத்துள்ள விஜய் தலைமையிலான தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 5ஆம் தேதி தொடங்கியது. இதைத் தொடர்ந்து 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியது. அப்போதும் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அமைச்சர் செங்கோட்டையன் கரும்பு ஊக்கத்தொகை குறித்து பேசினார். அன்றைய சூழ்நிலை வேறு. இன்று கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரவில்லை, டீசல் விலை உயரவில்லை, இன்று எல்லாம் உயர்ந்துவிட்டது. அதற்கு ஏற்பதானே கரும்பின் ஊக்கத்தொகை கொடுக்க வேண்டும். அதனால் அதை ஒப்பிட்டு பேசுவது பொருத்தமாக இருக்காது என்று கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செங்கோட்டையன், கூலி விலை உயர்வு, உரவிலை உயர்வு என்பதையெல்லாம் இப்போது ஒப்பிட்டதே இல்லை. நாம் கேட்பது ஒன்றே ஒன்றுதான், கூடுதல் விலை கொடுக்கப்பட்டுள்ளதாக என்ற ஒரே கேள்வியை தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. நீங்கள் இதுவரை முதலமைச்சராக இருந்தபோது 4000 கரும்புக்கு வழங்கியிருக்கிறீர்களா என்று மட்டும் சொல்லுங்கள் என நாங்கள் பதில் சொல்கிறோம் என கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் இருந்தபோது யார் இந்த துறைக்கு அமைச்சராக இருந்தார்கள் என்பது தெரியாமல் அமைச்சர் செங்கோட்டையன் பேசுகிறார். 2020ஆம் ஆண்டு முதல் 2026ஆம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. அதற்கு ஏற்பதான் ஊக்கத்தொகை அதிகமாக கொடுத்திருக்கிறீர்களே தவிர அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம்தான் இன்றைக்கும் விவசாயிகளுக்கு கிடைக்கிறது என்றார் எடப்பாடி பழனிசாமி. இந்த பேச்சை கேட்டு திமுக முன்னாள் அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இருந்து விழுந்து விழுந்து சிரித்தார்.